வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் அடி போற்றி. சென்ற வாரம் சர்வ வர்ஷ தனாவசன சங்கல்ப விளக்க உரையில் தெய்வவர்ஷ, பூதவர்ஷ, லோகவர்ஷ என்ற 3 வார்த்தைகளுக்கு மட்டும் விளக்கம் அளித்தேன். இன்று இந்த அமர்வில் ராஜவர்ஷ, ஜனவர்ஷ, புருஷவர்ஷ, ஸ்திரீவர்ஷ, புத்திர சம்பத்வர்ஷ, நாகலோகத்தில் உண்டாகின்ற ஜர்வஜீவ பிராணிகளும் உன் வசமானால் போல் என் வசமாகட்டும், வர்ஷ வர்ஷ ஓம் ஸ்வாக என்ற இந்த சொற்றொடர்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனியாக விளக்கம் கூற உள்ளேன். முதலில் ராஜ வர்ஷ்ய என்ற சொற்களுக்கு நாம் அதை விளங்கிக் கொள்வோம். அதுக்கு அர்த்தத்தை பாருங்க. ராஜ வர்ஷ்ய என்று சொன்னால் ராஜா என் வசமாகட்டும் என்பது பொருள். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இங்கு ராஜா என்பது அரசனோ அல்லது நாட்டை ஆளுகின்ற அவனை எவனுமே அல்ல. அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ராஜ என்பதற்கு அரசாங்கம் என்ற பொருளை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலேயும் சரி, நமது வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றாலும், தொழில் நடத்த வேண்டும் என்றாலும், வியாபாரங்கள் நடத்த வேண்டும் என்றாலும் அரசாங்கங்களுடைய சட்ட திட்டங்களை அடிப்படையாக வைத்தே அதை நடத்தி செல்ல முடியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த சட்ட திட்டங்களுக்கு, அரசாங்கத்தினுடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு இணக்கமாக இருந்து நாம் தொழில் செய்ய வேண்டும். அதை எதிர்த்தாலோ அல்லது அதற்கு ஆட்சேபனை தெரிவித்தாலோ அதற்கு எதிராக நடந்தாலோ அதை செய்ய முடியாது என்பது அக்காலத்திலிருந்து இக்காலத்து வரைக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அரசை ஆணைகள் நம்முடைய தொழிலுக்கும் வியாபாரத்துக்கும் பொருளாதார நிலைகளில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் அனுகூலமாக அமைய வேண்டுமானால் அரசாங்கத்தினுடைய அனுகூலம், அனுசரணை நமக்கு கண்டிப்பாக அமைய வேண்டும். அதாவது ராஜவர்ஷ என்று சொல்லப்போனால் அரசாங்கம் நம் வசமாக இருக்க வேண்டும் என்பது பொருள் கொள்ளலாம். அப்படி அந்த அரசை வசமாக்கி வைக்க வேண்டுமானால் நம் உழைப்பு, நம் செல்வம், நம் பொருட்கள் அதிகம் செலவு செய்து பெறுகிறோம். இன்றைய நிலைமையில் அப்படித்தானே செய்யறோம். இன்றைய காலகட்டங்களில் அரசாங்கத்தை அனுசரித்து நடக்காதவர்களை எப்படியெல்லாம் துன்புறுத்துகிறார்கள் என்று நாம் கண்கூடாக இன்றைக்கு பார்த்துக் கொள்கின்றோம். அது ரொம்ப ஆழமாக போனால் அரசியல் ஆகிவிடும். அது நமக்கு தேவையற்றது. நமது சிந்தனையே சித்தர்களையும் மகான்களையும் வேதாத்திரிய கருத்துக்களோடு இணைத்து மக்களை நல்வழிப்படுத்தி கொண்டு வாழ்க்கையின் நோக்கம் அடைய வேண்டும் என்பதற்காகவே யுத்தம். அப்போ ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ நாம் செய்ய வேண்டும் என்றால் என்ன எடுத்துக்கிட்டாலும் அரசாங்கத்தினுடைய அனுசரணை வேணும். செல்வம் இருப்பவர்கள் வெகு இலகுவாக சீக்கிரமாக அந்த அரசாங்கத்தினுடைய அனுசரணையை, அனுகூலங்களை பெற்று விடுவார்கள். ஏழையா இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு பற்றி யோசிச்சு பாருங்க. செல்வ வசதி இல்லை, வாழ்வுக்கே திண்டாடி கொண்டிருக்கின்ற நிலை. அப்படிப்பட்டவங்களுக்கு அரசாங்கம் எப்படி அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும், அனுசரணையாக இருக்கும்? ஆனா அவங்களுக்கு என்ன அனுகூலம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அரசாங்கங்களுடைய சலுகைகளை நமக்கு எந்த செலவில்லாமல் பெற வேண்டும் என்ற நோக்கமும் அவர்களுக்கு இருக்கும் அல்லவா? அப்பொழுது இந்த மாதிரி மந்திரங்களில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது பணம் படைத்தவர்கள் எப்படி அரசாங்கங்களை தன்வசமாக்கி கொள்கிறார்களோ அதே நிலையில் இந்த வார்த்தையை நாம் உச்சரிக்கும் பொழுது, இந்த சங்கல்பத்தில் அடங்கியுள்ள அந்த பொருளை நாம் உச்சரிக்கும் பொழுது அந்த நிலையை நாம் வெகு இலகுவாக அடைந்து விடலாம், எந்த விதமான பொருட்செலவும் இல்லாமல். அதுதான் இந்த மந்திரத்தினுடைய தத்துவம், அடிப்படை தத்துவம். ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு ஒவ்வொரு சொல்லும் சாதாரண பார்த்தீங்கன்னா ராஜவர்ஷியன் தான் இருக்கும்.
ஏதோ ராஜவசியன்ட்டு நம்ம போச்சுட்டு போறோம். அதனால எவ்வளவு அனுகூலம் இருக்கும் பாருங்க. நல்ல செல்வாக்குடையவன் தான் அரசாங்கத்தை அணுக முடியும். செல்வாக்கு இல்லாதவங்க இப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் உள்ளுணர்வாக இந்த மந்திரங்களில் அடங்கி இருக்கிற இந்த வார்த்தைகள் உள்ளுணர்வாக நம்ம சொல்லும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற அந்த அதிர்வுகள் பிரபஞ்சத்துல போய் அந்த அரசாங்கத்திலிருந்து என்னென்ன அனுகூலங்கள், என்னென்ன சலுகைகள், என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அத்தனையும் உங்களுக்கு சேரும். அதுதான் இந்த ஒரு சின்ன ராஜவசியம் என்பது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையை நம்ம கம்பேர் பண்ணும் போது அரசாங்கத்து பக்கத்திலே போக முடியாது, அவங்களை தட்டி கேட்கவும் முடியாது. எதுவுமே பொருட்செலவு இல்லாமல் அருகிலே போய் நிற்க முடியாது. ஏன்னா ஏழைகளின் சொல் அம்பலம் ஏறாது என்பதுதான் வழக்கு சொல். புரிஞ்சுக்கணும் நல்ல. ஆனா இந்த மாதிரி நேரங்கள்ல தவங்கள்ல மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு வார்த்தையை நல்லா சொன்னோம்னா எல்லாம் நடக்கும் பாருங்க. எல்லாம் நீங்க அனுபவத்துல பார்க்கலாம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வசமே எல்லாமே இருக்கு. தவத்துல தியானத்துல நம்ம நல்லா ஆழ்ந்து செய்யும் பொழுது அத்தனை பலன்களையும் நாம் பெறலாம். அது குறிப்பாக இந்த சர்வ விஷய தன ஆகர்ஷண சங்கல்பத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தைகள். அடுத்தது நம்ம ராஜ்ய விஷயம் பார்த்துட்டோம். இதுல பதித்துக் கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜவசே என்றால் அரசாங்கம் நம்ம வசமாகி அதில் இருக்கின்ற சலுகைகள் நன்மைகள் எல்லாம் நம் வசமாகட்டும். அந்த அரசாங்கம் எனக்கு உதவியாக இருந்து எனது தொழில், எனது வியாபாரம், நான் செய்கின்ற அத்தனை செயல்களுக்கும் அது எனக்கு அனுசரணையாக இருக்கட்டும் என்பதற்குத்தான் இந்த ராஜவசிய என்ற வார்த்தை. அடுத்தது ஜனவசிய. ஜனவசை நிறைய பாருங்க. இந்த சங்கல்பத்தில் சர்வ விஷய தனாகர்ஷண சங்கல்பத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் வடமொழி சொற்கள். ஏன்னா எல்லாமே சான்ஸ்கிரிட்டினுடைய அந்த பேஸ்ல தான் அமைஞ்சிருக்கும். பிஜே மந்திரங்கள் இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஜனவசியம் அடுத்து வருது. ராஜவசியம் முடிச்சவுடனே ஜனவசியமும் வேணுங்குது இந்த மந்திரம். ஜனவசியம்னா ஜனம்னா என்ன? மக்கள். வசியம்னா நன்வசமாகட்டும் என்பது அதனுடைய பொருள். அப்ப ஜனவசியம் என்ன? மக்கள் நன்வசமாகட்டும் என்பது பொருள். எதுக்கு மக்கள் நன்வசமாகட்டும்? நாமளே நன்றாக இருந்து நாமளே யாருடைய உதவி இல்லாமல் நாமளே வாழ்கின்றோமே, பிறகு எதற்கு மக்கள் வசம் நம் வசம் ஆகட்டும்? ஏன் இந்த இடத்துல இதை போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஜனம் என்பது மக்கள். அந்த மக்கள் என்பது சமுதாயத்தை குறிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மரம் தோப்பாகாது, பல மரங்கள் தான் தோப்பாகும். அது மாதிரி ஒரு மனிதன் சமுதாயம் ஆக மாட்டான். பல மனிதர்கள் சேர்ந்த ஒரு குழு தான் சமுதாயம் என்பது. சமுதாயத்துக்கு மகர்ஷி சொல்கின்ற ஒரு டெபினிஷன், வரையறை மிகவும் அருமையா இருக்கும். பல்வேறு சிற்றினங்களை சேர்ந்த உயிரினங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வசிக்கும் பொழுது சமுதாயம் என்கிறோம். எப்படி பாருங்க, அதுக்கு ஒரு டெபினிஷன். அந்த சமுதாயம் அது செய்கின்ற அனைத்து பொருட்களும் தனி மனிதன் உயிர் வாழ உதவியாக இருக்கிறது. சமுதாயத்தில் செய்யப்படுகின்ற உற்பத்திகள், அதன் பொருட்கள் என்மே தனி மனிதன் வாழ்வதற்குத்தான் அது வகைப்படுத்தும். ஏன்னா சமுதாயமின்றி மனிதன் உயிர் வாழ முடியாது. அதுதான் மகரிஷி அடிக்கடி சொல்லுவார், சமுதாயத்துக்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அது உள்ள போனோம்னா நிறைய போயிட்டே இருக்கும். தனி மனிதனுக்கு சொந்தமான பொருள் என்று எதையுமே நாம் கூற முடியாது. நீங்க சொல்லி பாருங்க, எதுவுமே சமுதாயத்திலிருந்து தான் வரும். ஒவ்வொரு மனிதனும் சமுதாய உடைமைதான். தனி மனித தவறு சமுதாயத்தை முழுமையாக பாதிக்கும். உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஒரு சமுதாயத்துல இருக்கிறவன் ஒரு தவறு செய்தால் அது முழுமையாக எல்லாத்தையும் பாதிக்குங்கிறது எப்படிங்க? அதுக்கு மகரிஷிகளுடைய ஒரு அருமையான கேள்வி பதில் ஒண்ணு இருக்கு. மகரிஷிட்ட ஒரு மெய் அன்பர் கேட்கிறார், சுவாமிஜி, சமுதாய வினைக்கு ஒன்றுமறியாத தனி மனிதன் பாதிக்கப்படுவது ஏன்? சமுதாயத்தினால் ஏற்படுகின்ற அந்த
சமுதாய பாதிப்புல ஒரு மனிதன் ஏதாவது ஒரு வினை பாதிப்பா இருந்தால் தனி மனிதன் ஏன் பாதிக்கிறான், அவனை ஏன் பாதிக்குது அப்படின்னு மகரிஷிட்ட கேட்கும்போது மகரிஷி அருமையா பதில் சொல்றாரு. சமுதாயத்தினுடைய கூட்டு உழைப்பான உணவு, உடை, உற்பத்தி பொருள்கள் அனைத்தும் தனி மனிதன் தான் அனுபவிக்கிறான். அவன் செய்யாம வெளியே வராது இல்லையா? ஏதோ ஒரு மனிதன், சமுதாயம் என்பது மனிதர்களின் கூட்டுதானே. அந்த சமுதாயத்துக்குள் ஏதாவது மனிதன் செய்தால் அது சமுதாயத்தானே பயன்படணும். அதனால் தனி மனித வினை சமுதாய வினைக்கு உட்பட்டே இயங்குமா. அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மனிதன் தவறு செய்தால் அந்த தவறுகள் சமுதாயத்தில் உள்ள மற்ற மனிதர்களையும் பாதிக்குமா. பொதுவாகவே மகரிஷி ஒன்று சொல்லுவாரு, நல்லா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடும் போது அங்கு சமையல் செய்கின்றவர்கள் ஏதாவது குற்ற உணர்வாக இருந்து ஏதாவது அந்த சமையலை செய்தார்களானால், அல்லது அவர்கள் குற்ற செயல் புரிந்த குணங்களை உடையவர்கள் அந்த சமையல் செய்தார்களானால், அதில் இருக்கின்ற அந்த வைப்ரேஷன் ஆனது, அதனுடைய அதிர்வானது அதில் அது மூலமாக நமக்கு அந்த குற்றத்தை தூண்ட சொல்லும் அப்படிப்பார் மகரிஷி. ஔவையாரே, நான் ஆரம்பத்துல ஔவையாரை பத்தி பேசும்போது என்ன சொல்லியிருக்கேன், வீட்டில் உள்ள தன் வாழ்க்கை துணைவியும் அன்பாக பரிமாறாவிட்டால், தன் கணவனுக்கு பரிமாறும் பொழுது அன்பாக பரிமாறாவிட்டால், இந்த சாதத்தை வழங்கும் பொழுது எனது கணவன், எனது குழந்தைகள், இந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று உள்ளுணர்வாக சொல்லி அந்த அமுதத்தை அளிக்கும் பொழுது அது என்னுடைய அம்சமே அந்த குடும்பமே பயங்கரமாக வளர்ச்சி அடையும் என்பார் இந்த வைப்ரேஷன். அதனாலதான் அப்பேர் சொல்ல, அன்பிலார் பெண்டிர்கள் உணவு உண்பதுதான் ரொம்ப கொடுமை. அது வீட்டுல இருக்கிற மனைவியா இருந்தாலும் சரி. நான் அடிக்கடி ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன், எவ்வளவோ கணவன் மனைவிடைய சண்டை இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை, எவ்வளவோ வாக்குவாதங்கள் ஓடி இருக்கலாம், எவ்வளவோ. ஏன்னா எப்பவுமே ஆண் ஆதிக்கம் என்பது சமுதாயத்தில் பரவிவிட்ட ஒரு புற்றுநோய். அதை யாராலும் இன்னும் எடுக்க முடியல. அப்படி அதை எடுக்க முடியணும், அந்த சமுதாயத்தில் உள்ள புற்றுநோயா அந்த இதில் ஆணாதிக்கத்தை எடுக்கணும் அப்படின்னா மனைவி அந்த நிலைக்கு அவர்களோடு இணைந்த அளவு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடணும். அவர்கள் ஒரு தனி முடிவு எடுக்கும். அதை முடிவெடுக்கும் போது குடும்பத்தை ரொம்ப பாதிக்கும் இல்லையா? எப்படி பாதிக்கும்? அதனாலதான் அவர்கள் எப்பொழுதுமே பாருங்கள், அவர்கள் இறங்கி ஒரு அன்பான ஒரு அந்த உணர்வை அதை மனதில் அடிமனதில் வைத்துக் கொண்டு பரிமாறும் பொழுதோ, அதில் அடிமனதை வைத்துக் கொண்டு பேசும் பொழுதோ, குடும்பத்தில் உள்ளவர்களை அன்பாக அரவணைக்கும் பொழுது அத்தனையும் பிரச்சனைகளும் அகன்றுவிடும் என்பதுதான் உண்மையான. அதனாலதான் மகரிஷி வருஷத்துக்கு ஒரு தடவை மனைவி நல வேட்பு விழாவை கண்டிப்பா நடத்தணுங்கிறார். அந்த மனைவியினுடைய சிறப்பு, அந்த மனைவியினுடைய அன்பு, அவளுடைய அந்த சிறப்பு தன்மையை கணவன் கண்டிப்பாக உணர வேண்டும் என்பதற்காகவே தான் அன்னை லோகாம்பாள் அவர்களுடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 30 அது அமைக்கப்பட்டிருக்கிறது. 1994 ஆரம்பிக்கிட்டது, இன்று வரைக்கும் மன்றங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால என்ன பண்ணுதுன்னா, சமுதாயத்தில் யாராவது ஒரு குற்றங்கள் செய்தால் அந்த குற்றம் மற்றவர்களை பாதிக்கும் என்பதுக்கு தான். அதுக்குதான் மகரிஷி பதில் பாருங்க, சமுதாயத்தின் கூட்டு உழைப்பான உணவு, உடை, உற்பத்தி பொருள்கள் அனைத்தும் தனி மனிதன் அனுபவிக்கிறான். தனி மனித வினை சமுதாய வினைக்கு உட்பட்டே செயல்படும். இதன் பாதிப்பை குறைப்பதற்குத்தான் தனி மனித சமுதாயத்தை வாழ்த்த வேண்டும் என்பதற்காகவே நான் வாழ்க வையகம் என்ற உலக நல வாழ்த்தை அமைத்து கொடுத்துள்ளேன் உங்களுக்கு. அது பார்ப்பதற்கு சாதாரணமாக தோன்றினாலும் ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது அந்த சமுதாயத்தில் ஒரு தனி மனிதனால் ஏற்படுத்தப்பட்டு குற்றங்கள் நிறைந்த அந்த வைப்ரேஷன் உள்ள அந்த உணவை, ஏதாவது பொருளை அவன் தயாரிக்கின்ற எதுவா இருந்தாலும் சரி, அது உணவா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், ஏதோ விளைச்சல் ஏதோ ஒன்னா இருக்கட்டும், அது உன்னை அடையும் பொழுது அந்த வாழ்க வையகம் என்பது அந்த வைப்ரேஷன் அந்த சமுதாயத்துக்கு போய், ஏன்னா வாழ்க வையகம் என்றாலே அது பிரபஞ்சத்துக்கு போயிடும். எல்லாம் நீங்க நம்ம பேசுறது அனைத்து பிரபஞ்சத்துக்கு போகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி பிரபஞ்சத்துக்கு போகும்போது யாரை நினைச்சு அந்த வாழ்த்து சொல்றோமோ அந்த வாழ்த்து நேரா டைரக்டா அவங்களுக்கு
அப்படி போகும்போது அந்த உணவனுடைய அந்த கொடிய தன்மை மாறிடும். அதனாலதான் மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு, வீடுகளிலும் சரி, வெளியில் செல்லும் போது உணவு நிலையங்களிலும் சரி, நீங்கள் உணவை உட்கொள்ளும் பொழுது ஒரு கவளம், ஒரு சின்ன கொஞ்சம் பகுதி எடுத்து நீங்க விழுங்குவதற்கு முன்னால் கையில் வைத்து அஸ்வின் முத்திரை, ஒரு 10 அஸ்வின் முத்திரை போட்டு ஒரு ஓஜஸ் போட்டு நீங்க சாப்பிடுங்க. அதில் இருக்கிற அத்தனை கெடுதல்களும் தன்மை அப்படியே மறைந்து போகும் அப்படின்னு பாருங்க. மாறி உங்கள் உடலுக்கு தகுந்த மாதிரி மாறிவிடும் பாருங்க. எப்படிப்பட்ட கருத்துக்களை நமக்கு எல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க. இது பூரா ஜனவசியத்துல வந்து சேருது இந்த வார்த்தைகள் பூரா. அப்ப என்ன பண்ணிட்டுனா, இவர் அந்த வாழ்க வையகம் என்ற அந்த வார்த்தையை எவ்வளவு இது, அந்த வாழ்க வையகம் சொல்றாரு பாத்தீங்களா, அது எப்படி வைப்ரேஷன்ல போய் எப்படி பிரபஞ்சத்துல போய் எங்க போய் சேருதுங்கிறதுக்கெல்லாம் தனியா விளக்கம் அழகாக கொடுத்திருப்பார் மகரிஷி. அதனால நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, ஜனவசிய பெற, இப்ப நம்ம ஜனவசியம் பேசிட்டோம். மக்களுடைய அவர்களை நம் வசமாக்க வேண்டும் என்றால் நம்மளுக்கு முதல்ல வந்து முகப்பொழிவு வேணும். நீங்க பாருங்க, நம்ம உடம்புல மனத்துல இருக்க, மனதிலால் என்ன நினைக்கிறோமோ அந்த உணர்வின் அடிப்படையில் நம்ம உடலை சுற்றியும் ஒரு உணர்ச்சியை பெறும் பொழுது ஒரு காந்த உற்பத்தி ஆகும். நம்ம உடலை சுத்தி சாதாரண மனிதனுக்கு அவன் தவம் செய்யறானோ இல்லையோ, என்ன செஞ்சாலும் சரி, எந்த உயிரினமும் அந்த உயிரினங்களில் ஓட்டங்களில் இருந்து ஏற்படுகின்ற அந்த ஓட்டங்களால் ஏற்படும் அந்த உணர்வானது, அதிலிருந்து வருகின்ற அந்த காந்தலை உடலை ஒட்டி 1 இன்ச்சு கொடுக்க, 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுக்கு உடலை முழுவதும் சுத்தி வளர்ந்துட்டு இருக்கும். உணர்ச்சி நிலையில் இருக்கும். எப்பவுமே காந்தம் வந்து ஈர்க்கும் தன்மை உள்ளது அல்லவா, எதையாவது ஈர்த்து கொண்டே இருக்கும். நீங்க எங்க சென்றாலும் அந்த உணர்வு இருக்கும். அந்த உணர்வு காந்த புலன்களை உண்டு பண்ணும். அந்த காந்த புலன்களை உண்டு பண்ணும் பொழுது அது ஏதாவது ஈர்க்கணும் அப்படின்னு ஈர்க்கும் பொழுது என்ன ஆகும், நீங்க என்ன மனசுல நினைச்சு உணர்வை வெளிப்படுத்துறீங்களோ அதையே ஈர்க்கும். கெட்டதை நினைச்சுக்கிட்டே போனீங்கன்னா கெட்டது பூரா உங்களுக்கு அப்படியே பார்வையில படும், சொல்லுவாங்க, அந்த இடம் அப்படியே வாங்கிக்கிறோம். எப்பவுமே மனசுல நல்லதா நினைச்சிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா அந்த நல்ல விதமான அந்த வைப்ரேஷன் இந்த ஈர்க்கப்பட்டு அந்த நல்ல சொற்கள் நல்ல செயல்களுக்கு நடைபெறக்கூடிய அந்த சமிக்கைகளை அது உங்களுக்கு கொடுத்து கொண்டே வரும். அதனாலதான் சொல்லுவாங்க, உணர்ச்சிகளால் ஏற்படும் அந்த காந்த புலனானது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை தடத்தை அமைக்கிறதும்பாங்க. அதுவே உங்கள் வாழ்க்கையாகும்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல நம்மளுக்கு ஜனவசம் வேணும்னா நல்ல கவனிங்க. அப்ப உங்க மனசுல நல்ல உணர்ச்சிகள் இருந்தா தான் நீங்க மத்தவங்களை இழுக்க முடியும். மத்தவங்களுடைய உணர்வுகளை எப்படி இழுப்பீங்க, உங்களுடைய அலைவரிசை. ஏன்னா மனது வந்து கொடூரமாக இருந்தால் உங்க அந்த அலைவரிசை கண்ணாபின்னமா இருக்கும். அது நம்ம போய் கொண்டு இருக்கும் பொழுது கண்ணாபின்னான்னு இருக்கின்ற இன்னொருவனுடைய அலைவரிசை அப்படியே ஈர்த்துக்கிறோம். அப்ப உங்க மனசு கொடூரமாக இருந்து இன்னொரு வெளியில் இருந்து வருகின்ற அந்த கொடூரமான உணர்வுகளை நீங்க சேர்த்து இழுக்கும் போது ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும் பாருங்க. நல்லா நினைச்சு பாருங்க, எவ்வளவு கான்ட்ராவாயிடும் வாழ்க்கை. அப்ப அந்த வழியிலேயே தான் போயிட்டே இருக்கும். அதனாலதான் எப்பொழுதுமே நல்லதாக நல்ல உணர்வாக வையுங்கள் அப்படிங்கிறார் மகரிஷி. அப்ப நல்ல உணர்வாக வைத்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய எண்ணங்கள் பூரா நல்ல உணர்வுகளை பிரதிபலிக்கும் பொழுது அந்த காந்த சக்தியானது எந்த பொருள் மீது பாய்கிறதோ அந்த பொருள் நல்லா உழைக்குங்கிறார். நான் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மென்றாய் அன்பரை ட்ரிச்சில பார்க்க போயிருந்தேன் இன்னொரு மூலமா. அவருடைய மேஜையின் மேல வந்து மகரிஷி எழுதிய ஒரு இது வச்சிருந்தார், ஒரு சில ஸ்லோகங்கள் சொல்லலாம். நல்லதை நீங்கள் நினைக்க நினைக்க நல் உணர்வு உங்களை சுற்றி பாயும் எழுதியிருக்கிறது. அப்படி நல்லுணர்வு பெற்ற அந்த மனிதன் எந்த பொருளை நல்லுணர்வோடு பார்க்கிறானோ அந்த பொருள் அவனுக்கு நீண்ட நாள் உழைக்கும். நல்லுணர்வு பாயும் செடிகள் பூத்து குலுங்கும். நல்லுணர்வு பாயும் குழந்தைகள் அருவி ஜீவியாக மலரும். நல்லுணர்வு பாய்ந்த குடும்பம் சிறந்த பல்கலைக்கழகமாக திகழும்.
எப்படி பாட்டு வார்த்தை பாருங்க. அதோட நல்ல உணர்வு பாய்ந்த அந்த மனிதன் பிறருக்கு உதவி செய்ய ஆட்படுகிறான். அந்த மாதிரி இந்த இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஜனவசியம் வேணும் முதல்ல நமக்கு. இந்த ஜனவசியம் சாதாரணமா நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முகப்பொழிவு வேணும். முகப்பொழிவுன்னா ரொம்ப அழகா இருக்கவங்க தான் இருக்கு, அது தனி கதை. கெரிஸ்மான்னு சொல்லுவாங்க. தலைவர்கள் பாருங்க, சில பேர்த்த பார்த்த உடனே மக்கள் சொன்னா கேட்பாங்க. ஜனவசியம் வேணும் அவங்களுக்கு. சொன்ன உடனே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா மனதில் அப்படிப்பட்டதான் அவர்களை மனதில் வைத்துக் கொள்வார்கள். அதே மாதிரிதான் மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் பாருங்க, அவங்க எல்லாம் தவம் செய்து 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 என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஆரா என்று சொல்லப்படுகின்ற அந்த காந்த புலன், உடலை சுற்றி இருக்கிற காந்த புலன்களை ரொம்ப விரிச்சு வச்சிருவாங்க. தவம் தியானத்துக்கு அது ஒண்ணு உண்டு. தவம் நாம் செய்ய 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 அந்த உடலில் இருக்க அந்த நம்ம உடல்ல அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு தான் இருக்கும். அவங்க தவம் செய்ய செய்ய தவத்திலேயே திளைத்து அப்படியே இருக்கும் பொழுது அது அப்படியே விரிந்து கொண்டு கிலோமீட்டர் கணக்குல போகுமா அந்த வைப்ரேஷன். நீங்கெல்லாம் பார்த்திருக்கீங்களா? புத்த பிராணெல்லாம் தவம் செய்யும் பொழுது 1 கிலோமீட்டர் பக்கம் எந்த விதமான மிருகங்களும், கொடிய மிருகங்களும் அவர் அண்டாதான். நிஜமா வாழ்க்கையில பாரு. அந்த அந்த ஆறா ஆட்டத்துக்குள்ள அந்த ஆறாவுக்குள்ள வந்த உடனே அப்படியே திரும்பி அப்படியே போயிருமா. அப்படி சில நேரங்கள் உள்ள வந்துட்டு அப்படியே 2 காலையும் மணிக்கு அங்கேயே உட்காந்துருமா. சக்தி அந்த உணர்வுல. இது தவத்தின் மூலமாக நாம் பெறலாம். இப்ப கூட ஒண்ணும் இல்லைங்க, நீங்க நல்ல தவம் செஞ்சு தியானங்களையும் செஞ்சு ஓரளவு நம்ம கிலோமீட்டர் கணக்குல அந்த இது பரவலைன்னா, அந்த ஆறா பரவலைன்னா ஒரு கொஞ்சம் உடலை ஒட்டி ஒரு தடிமனான அளவு அதை நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணி வச்சிருந்தா இந்த கொசு ஈயெல்லாம் நம்ம கிட்ட வரவே வராது. அப்படியே திரும்பி போயிடும். சக்தியோட உணரலாம். அது மாதிரிதான். அப்ப அந்த ஜனவசியம் அப்படிங்கிறது எதனால் நாம் பெறணும்னா, ஒண்ணு முகம் அழகாக இருக்க வேண்டும் என்றால், அழகுன்னா அந்த நீங்க சொல்ற அந்த முக அழகு கிடையாது. அந்த மனதினால் களங்கம் இல்லாமல் இருக்கின்ற அந்த அழகானது முகத்தில் பிரதிபலிக்கும். பார்த்தாலே சொல்லிடுவாங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதாவது நல்மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் அனைமேற்கும் தாழ்மை செய்வார் உண்மை ஞானம் கண்டவரை, உண்மை ஞானம் தெளிந்தவரை பட்டினத்தார். என்ன செய்வாங்களா, சாப்பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஏதாவது காடுகளை விட்டு கீழே இறங்கி மக்கள்கிட்ட போவோம்னு நினைச்சாங்கன்னா வந்துகிட்டே இருக்கும்போது யாருகிட்டே பேச மாட்டாங்களாம். சித்தரு எல்லாம் நிறைய ஆண்களும் பெண்களும் அவங்க கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஆனா அதே நேரத்துல அவர்களுடைய அந்த சக்தியினால், இந்த அட்டமா சித்துகள் பெற்ற அந்த சக்தியினால் கருமயத்தை படிச்சிருவாங்க. அப்படி கருமயத்தை படிக்கும் போது பெண்கள் நல்ல சுத்தமா கருமயத்தை வச்சிருந்தாங்கன்னா, அது ஆண்களோ பெண்களோ, பெண்களா இருந்துச்சுன்னா அந்த பார்த்த உடனே அவங்களுக்கு தாய் மாதிரி ஆயிடுவாங்களாம். தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி. யார் யார் அந்த நிலையில ஆணும் பெண்ணு இருக்காங்களோ அவங்க தமர்னா உறவினர்கள். உறவினர்கள் வந்தோம்னா வாங்க 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 வாங்கங்கிறோம். பாத்தீங்களா? ரொம்ப ஒரு சாதாரண மனுஷனை வாங்கங்கிறதுக்கும் உங்களுடைய சொந்த உறவுகள், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த உணர்வுகள், அதான் தமர். தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி இருப்பீர் உண்மைஞானம் கண்டவர், உண்மைஞானம் தெளிந்தவரை பட்டினத்தார். அப்படிப்பட்ட நிலையில அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கருமயத்தை படிக்கிறாங்களோ இல்லையோ, அப்படி தன்னுடைய கருமயத்தை எப்பொழுதுமே களங்கமற்று வைத்திருந்தாலே அவர்களுடைய மன ஆற்றல் வெளியே அவங்களுக்கு முகப்பொழிவு அழகாக அமைந்து விடும். பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரி சார், நான் இந்த முகப்பொழிவுக்கு நான் என்ன செய்யணும்? மகரிஷி அழகா கொடுத்துருக்காரு. தவ தியானங்கள் செய்யுங்க. அதுக்கு மேல நல்லாக முகவசியம் ஜனவசியம் அமையணும்னா கண்ணாடி பயிற்சியையும் தீப பயிற்சியும் அவர் சொல்லுகின்ற அந்த முறைப்படி, சும்மா ஏனோ தானோ தெய்வத்தை பத்த வச்சோம், கண்ணை மூடணும், கண்ணை திறந்தோம், பார்த்தோம், அப்படி என்பது அல்ல.
அதாவது கண்ணாடி பயிற்சி என்பது கண்ணாடியை வச்சுக்கிட்டோம், எந்த அளவு இருக்கு எல்லாம் சரிதான் வச்சுட்டு கண்ணாடியை பார்த்துட்டோம், வச்சுட்டோம், கண்ணை மூடிட்டோம், திறந்து தெய்வத்தை பார்க்க 1 நிமிஷம், கண்ணை மூட 2 நிமிஷம், கண்ணாடியை பார்க்க 2 நிமிஷம், கண்ணை மூட, இப்படி எல்லாம் கணக்கு கரெக்டா இருந்தாலும் அதை எப்படி அடிப்படையா செஞ்சு அதன் உணர்வை பெறணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஜெயின் யூனிவர்சிட்டியில ஏற்கனவே போட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருக்கேன். கண்ணாடி பயிற்சியும் தீப பயிற்சியும் அதெல்லாம் பாருங்க. அதெல்லாம் பார்த்த பின்னாடிதான் அந்த அந்த ரெண்டையும் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள், ரெண்டையும் அட்டிடத்துல சேர்த்து செய்யக்கூடாது. வாரத்துக்கு ஒரு நாள், ஒண்ணு புதன்கிழமை செஞ்சா இல்ல வெள்ளிக்கிழமை செய்யுங்க, வெள்ளிக்கிழமை செஞ்சா புதன்கிழமை, வாரத்துக்கு ரெண்டையும் ஒரு முறை செய்யுங்க. இந்த ஜனவசியம் அமையும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த ஜனவசியம். சாமானியப்பட்ட காரியம் இல்லைங்க. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே தவம் தியானங்கள் எல்லாம் செஞ்சு அந்த கண்ணாடி பயிற்சியும் தீப பயிற்சியும் ஒழுங்காக அமைத்து முகத்தை வசியமாக வைத்துக் கொண்டால் நீங்கள் போகின்ற பொழுது உங்களை அறியாமலே உங்களுக்கு வணக்கம், உங்களை பார்த்த உடனே வணக்கம் சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உள்ள இடத்துல நீங்க தீர்க்க வேண்டும் என்று போய் அங்க நிற்கும் பொழுதே வந்துட்டாரு, நம்ம அவர் சொல்றதை கேட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சில இதெல்லாம் ரொம்ப இருக்கு. பொதுவாகவே மகரிஷி சொல்லுவார், யாரிடமாவிருந்து ஒரு சகாயத்தை ஒரு உதவியை பெற வேண்டும் என்றால், அல்லது அவரை நாம் சொல்படி அவர் கேட்க வேண்டும் என்றால், நீங்கள் அவருடைய முகத்தை பார்த்து அவர்களுடைய வலது கண்ணை பார்த்து நீங்கள் பேச வேண்டும் அப்படின்பார். ஒரு டெக்னிக், வலது கண்ணை பார்த்து பேசணும். இந்த மனைவி நல வேட்பு விழால கூட பாத்தீங்கன்னா காந்த பரிமாற்றம் இருக்கு. கணவனுக்கும் மனைவிக்கும் காந்த பரிமாற்றம் அழகான அமைப்பை கொடுத்திருப்பாரு. அவங்களுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஒரு நாள் இவருடைய இந்த காந்த புலனும் மனைவியினுடைய காந்த புலனும் ரெண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் செய்து, உயிர்கள் இரண்டா இருந்தாலும் உயிர் ஒன்றுதானே இருவருக்கும். அந்த உயிரை ரெண்டு பேருக்கு உள்ள கலந்து அதன் மூலமா காந்த புலனை ஏற்படுத்தி காந்த பரிமாற்றத்தை வாம்பாரு. நான் ஒரு இந்த மாதம் 14ஆம் தேதி அரக்கோண மன்றத்தில் மனைவி நல வேட்பு விழா நடத்த இருக்கின்றேன். அதனுடைய வாசனை என்னமோ அது இது இங்க வருது. அதனால ஜனவசியம் அப்படிங்கிறது சாதாரண நினைக்காதீங்க. சப்போஸ் என்னால நீங்க என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, என்னால கண்ணாடி பயிற்சியும் பண்ண முடியல, என்னாடி எதுவும் பண்ண முடியல அப்படி இப்படின்னு சொல்லி தவமும் சரி. ஏன்னா நிறைய பேர் தவத்தை கை கொள்வது என்பது சாதாரண காரியம் கிடையாது. ஏதோ கடமைக்காக 1/2 மணி நேரம் உட்கார்ந்தேன், செய்யணும், செய்யலைன்னா மனசு என்னமோ மாறு இருக்கு அப்படிங்கிறதுக்கு வேண்டி செய்யக்கூடாது. தவத்திலேயோ கண்ணாடி பயிற்சியிலையோ தீப பயிற்சியிலையோ அமரும் பொழுது அது உள்ளுணர்வாக செஞ்சது பலனை பெறணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு அடிப்படை பயிற்சி உணர்வுகள் தேவை. எந்த வேதாத்திரியத்தில் சொல்லப்பட்ட எந்த கருத்தானாலும் சரி, அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டும் விளங்கிக் கொண்டும் அடிமன நிலையில் நின்று அதை வாங்கி கொண்டும் செய்தேனால் அதனுடைய பலனை நீங்கள் முழுமையாக அடைய முடியும் என்பது மகரிஷியினுடைய ஆணித்தரமான கருத்து. வைர வரிகள் மாட்டாங்க. அப்ப இந்த ஜனவசம் எல்லாமே இருக்கு சார், இதெல்லாம் என்னால முடியல சார் அப்படின்னா ஒண்ணு வேண்டாம். பூஜா விதிகளுக்கு உட்பட்டது இந்த ஜனவசன சங்கல்பம். ஒரு நாள் ஒரு பூஜா விதிகள் செய்யுங்க. அது கூட இல்லைன்னா டெய்லி ஒரு நாள் விளக்குக்கு முன்னால் ஒரு தடவை, இல்லைன்னா முடிஞ்சால் 3 தடவை. சில பேர் ரொம்ப உணர்வோடு இருக்கவங்க 9 தடவை, ஒரு நாள் ஒரு தடவை அல்லது 3 தடவை. இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்ட அந்த வஷன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுகள்லாம் இதுக்குள்ள அடங்கிடும். நீங்க அவ்வளவு செஞ்சு இதுக்குள்ள வர்றதுக்கு இந்த மந்திரத்தினுடைய ஒரு சக்தி பிரபஞ்சத்துக்கு போகும்போது அது உங்களுக்கு தன்னை போல கிடைச்சிடும். அதனால நீங்க இதை மறந்துடக்கூடாது. அடுத்தது புருஷ விஷயம். நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? முதல்ல ராஜ்யவசியம் பார்த்துட்டோம், ஜனவசியங்கிறதுக்கு பார்த்துட்டோம், புருஷ விஷயம்னு பார்த்துட்டோம். இது ஒரு வட சொல்லுதான். அதாவது புருஷ என்பது சம்ஸ்கிருத வார்த்தை. நம்ம சொல்லணும்னா கணவன், புருஷன் அப்படின்னாலே நம்ம என்ன செய்வோம்? கணவன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, புருஷ அப்படிங்கும் போது ஆண்கள்னு எடுத்துக்கொள்ளணும். ஆண் என்று பொருள் கொள்வதுதான் இந்த இடத்துல சரியான இது. ஆனா வசியன் ஆண்கள்னு எடுத்துட்டீங்க. வசியங்கள்லாம் அது என்ன? ஆண்களை எதுக்கு நம்ம வசப்படுத்தணும்? யாரு வசப்படுத்துருவாங்க? ஆண்களுக்கு ஆண்கள் வசப்படுத்துறதா?
இல்லையே. அந்த நிலை வருமா? அப்படியே நம்ம அர்த்தம் எடுத்துக்கொள்வது. அப்ப ஆண்களை யார் வசியப்படுத்துது? பெண்கள் வசியப்படுத்தணும். பெண்கள் போய் என்ன முறைக்கு, என்ன தேவைக்கு, என்னத்துடைய நோக்கத்துக்காக ஆண்களை வசியப்படுத்தணும்? அது வல்ல பொருள். இந்த இடத்துல ருஷ்ய வசிய என்பதை நம்மளுடைய ஒரு ஆள் மனதில் பதிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கணவன் என் வசப்படட்டும் என்று பொருள் கொள்ளலாம் இல்லையா? ஏன்னா நமக்கு அதுதானே தேவை. புருஷன்னாலே நம்ம கணவன் தானே. அப்ப கணவன் என் வசப்பட வேண்டும் அப்படின்னு அந்த உணர்வோடு இந்த வார்த்தையை சொல்லும் போது எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. இன்றைய காலகட்டங்களில் வாழ்க்கை துணைவர்களுடைய மன வாழ்க்கையில் ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. அது இன்னைக்கு ஆண் சுதந்திரம் மாதிரி பெண் சுதந்திரமும் வேண்டும் என்று அந்த பொருள் கொண்டு பெண்கள் பெறுகின்ற அந்த சுதந்திரம் சில நேரங்களில் வாழ்க்கை துணைவர்களிடையே அதிகமான விரிசலை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதில் விரிசல் ஏற்பட்டாலும் ஆண்கள் தான் அதன் என் ஆணாதிக்கம் நிறைந்தவர்களிடம் அது வரும் பொழுது என்னன்னு அவர்கள் தான் மேலோங்கி நிற்பார்கள். அப்படிப்பட்ட நேரங்களில் அவர்களை பெண்கள் வசியம் பண்ண வேண்டும். அப்படி வச்சுக் கொள்ளலாம் இல்லையா? எப்படிப்பட்ட வார்த்தை பெருங்க. அப்ப புருஷ வசிய அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இன்றைய காலகட்டங்கள்ல அவர்களுக்கு வாழ்க்கை துணைவர்களிடையே வருகின்ற அந்த பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை விட நான் உயர்ந்தவன், என்னை விட நீ உயர்ந்தவன் இல்லை, நான் தான் உயர்ந்தவன். அவங்களுக்கு முதல்ல அடிப்படை காரணம் தான் வரும். ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிக்க மாட்டாங்க. ஆனா அதே நேரத்துல என்ன பண்ணுவோம்னா, கல்யாணம் ஆன பின்னாடி உன்னை காட்டிலும் நான் உயர்ந்தவன், அதிகம் படித்தவன், உன்னை காட்டிலும் நான் அதிகம் படித்தவன் அப்படிங்கிறது அந்த அந்த உயர்வு தாழ்வு நிலை தான் அவங்களுக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது. அதுக்குத்தான் மகான்கள் சொல்லுவாரு, வாழ்க்கை துணைவர்களிடையே யார் மேலே இருக்க வேண்டும், யார் கீழே இருக்க வேண்டும், யார் சமமாக இருக்க வேண்டும், அதாவது எந்தெந்த நிலைகளில் கணவன் உயர்ந்து நிற்க வேண்டும், எந்தெந்த நிலைகளில் மனைவி உயர்ந்து நிற்க வேண்டும், எந்தெந்த நிலைகளில் கணவன் மனைவி சமாதானமாக சம நிலையில் இருக்க வேண்டும் என்பதை அழகாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அது மகர்ஷி ஒரு பாடல்ல சொல்லுவார். இந்த பாடல்ல உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகும். அதுல பாருங்க, கணவன் மனைவியை காட்டிலும் 3 நிலைகளில் உயர்ந்து இருக்க வேண்டும் என்கிறார். கணவன் 3 நிலையில மனைவியை காட்டும் ஜாஸ்தியா உயர்ந்த நிலை டாப்ல நிக்கணும். எந்த நிலையில? 3 நிலையில: வயதுல, அறிவுல, செல்வத்துல. இந்த 3 நிலைகள் தான் கணவன் மனைவியை காட்டிலும் உயர்ந்து நிற்க வேண்டும். அதே மாதிரி கணவன் 3 நிலைகள் உயர்ந்து நிற்க வேண்டும் சொல்லியிருக்கல. ஆனா மனைவி கணவனை காட்டிலும் 5 நிலைகளில் உயர்ந்திருக்க வேண்டுங்கிற அந்த மகான் முன்னோர்கள். அது என்ன 5 நிலையில்? கணவர் மட்டும் 3 நிலைகள் உயர்ந்திருக்கிறாரு, மனைவி 5 நிலைகளில் எப்படி உயர்ந்திருக்க வேண்டும் என்பதற்கு கூறுகிறார் பாருங்க. 1 பொறுமை, 2 அன்பு, 3 சுத்தம், 4 திட்டமிடல், 5 பிரார்த்தனை. இதுல இந்த சுத்தம் இருக்கு பாத்தீங்களா? அந்த சுத்தம் என்ற வார்த்தைக்கு உண்மை என்று பொருள், சத்தியம் என்று பொருள். அதுதான் மனதில் வச்சுக்கணும். ஏன்னா சுத்த வெளின்னு வச்சிருக்குன்னா உண்மை வெளின்னு பேரு. உண்மையா எப்பவுமே நிலைத்திருக்கக்கூடிய அந்த தன்மை உடையது. அதே மாதிரி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அந்த உண்மை என்ற வார்த்தை மனைவியினுடைய அதுல கணவனை காட்டிலும் உயர்ந்திருக்கும். கணவன் ஏதாவது அந்த உண்மையை கடைப்பிடிக்கவில்லை என்றாலும் மனைவி அந்த உண்மை நிலையில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பது. அன்புல சொல்ல வேண்டாம், பொறுமையில சொல்ல வேண்டாம். திட்டமிடல் என்பது மனைவிக்குத்தான் முதலுரிமை கொடுத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். ஒரு குடும்பத்தை நல்லா திட்டமிட்டு நடத்தது மனைவிதான் செய்ய வேண்டுமா? கணவன் செய்தா அது சரியா வராதா? அதனால குடும்பத்தை நடத்தி செல்ல திட்டமிடல் கணவனை காட்டிலும் மேல்நிலையில் நிற்க வேண்டும் துணைவியர் அப்படிங்கிறாரு. பிரார்த்தனை, இந்த பிரார்த்தனை என்ன? இது எதுக்கு இந்த பிரார்த்தனையில கணவனை காட்டிலும் மனைவிக்கு அதிகம் கொடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா, கணவன் என்பவன் சமுதாயத்தில், தொழிலில், வியாபாரத்தில் அந்த இதுலயே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது பிரார்த்தனை செய்ய மற்றவர் நல்லா இருக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தை, நம் மற்றவர்கள் என்று என்ன
குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்ற நிலையில அந்த இடத்துல வராது. அதனால என்ன பண்ணுனா, பிரார்த்தனை செய்வதில் எப்பொழுதுமே தன் கணவன், தன் குடும்பம், தன் சுற்றத்தார் என்று அந்த மனைவிதான் எப்பொழுதுமே பிரார்த்தனை தெய்வத்திடம், இறைநிலையிடம் வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது. அதான் இந்த 5 நிலைகளில் கணவனை காட்டிலும் மனைவி உயர்ந்து நிற்க வேண்டும். அதே நேரத்துல 2 பேரும் கணவன் மனைவியும் ஒரு 3 நிலைகளில் சமமாக இருக்கணுங்கிறாங்க முன்னோர்கள். அது என்னது? 1 மதித்தல், 2வது புரிதல், 3வது சகித்தல். இதுலதான் ரொம்ப அருமையான வார்த்தைகள். கணவனை மனைவி மதிக்க வேண்டும், மனைவியை கணவன் மதிக்க வேண்டும். இருபொருள். புரிதல், மனைவியை கணவன் புரிந்து கொள்ள வேண்டும், கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா இருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும். அதே மாதிரி சகித்தல், யாராவது ஒருவர் தவறு செய்தால் அதை சகித்து மன்னித்தருளும் அந்த பண்பு வேண்டும், இருவருக்குமே வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம இது பண்ணணும். இந்த நிலைகள் எல்லாம் இருந்தா தான் இந்த புருஷ வசிய என்பது அந்த நிலையில் அமையும். அதை நல்லா பண்ணுங்க. இந்த ஒரு பழமொழி கேட்டிருக்கீங்களா? ஒரு வழக்கு சொல் ஒன்றுக்கு. புதுசா கல்யாணம் ஆகி போற பெண்ணை அம்மா என்ன சொல்லுவாங்க? ஏய், நீ பாட்டுக்கு இது பண்ணாத, புருஷனை நல்லா பயபக்தியா இருந்து, அதாவது ஒரே பதில சொல்லணும்னா, புருஷனை முந்தானையில் முடிந்து வைத்துக்கொள் அப்படிம்பாங்க. எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? புருஷனை முந்தானையில் முடித்து வைத்துக்கொள் அப்படின்னா, அதாவது அன்பால் செய்யணும். அத நம்ம தீவிரத்தால் அதை கை கொள்ள முடியாது. அன்பால் இதை வேணாலும் செய்யலாம். அதனாலதான் அந்த வார்த்தை. அப்படி ஏற்கனவே இந்த புருஷ வசிய என்பது ஏன் ஒரு பெண்களுக்கு அமைய வேண்டும் என்பதற்கு சில வியாக்கியானங்கள் உண்டு, சில விளக்கங்கள் உண்டு. இதனுடைய உட்கருத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன முயற்சி செய்து கஷ்டப்பட்டு முயன்றாலும் சில கணவர்கள் வசியப்படுத்தவே முடியாது. ஆனா இந்த சங்கல்பத்தை நீங்க சொல்லும் பொழுது அவர்கள் தானாக பெட்டிப்புடம்பாக அடங்குவதற்கு அவர்கள் மனதில் அந்த வைப்ரேஷன் போய் அந்த புருஷ வசியன்னு சொல்லும் போது அந்த மந்திரத்தினுடைய அமைத்து கொடுத்த அந்த ஆரம்பத்திலிருந்து இது கொடுத்த அந்த வைப்ரேஷன் அப்படியே போய் அவர்கள் அப்படியே இது சொல்ல கேட்பாங்க. அருமையா கேட்பாங்க. அதுல எந்த மாற்றங்களும் இல்லை. பொதுவா பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணை புருஷன் என்கின்ற ஆண் வசியப்படுத்த வேண்டும் பார்த்தால் அவளை அவள் மேல் அன்பாக கொள்ள வேண்டும் என்றால் அந்த பெண்கள் அவர்களுடைய கற்பு, சிறந்த கற்பு, அவர்கள் பெற்றிருக்கின்ற சிறந்த கற்பு, நல் ஒழுக்கம், அன்பு, கருணை, பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, உறவினரை பேணுதல், தொண்டாற்றும் உள்ளம் போன்ற உயர் குணங்களை பெற்றிருப்பேரானால், அந்த பெண்கள் பெற்றிருந்தால் அந்த பெண் ஆண்களால் அது வந்துடும், அந்த முகவசியம் வந்துடும். அந்த ஆண்களால் கவரப்பட்டு நல்ல அருமையான தாய் உள்ளம் கொண்ட இந்த பெண் தெய்வமாக எனக்கு தெரிகிறார் என்ற அந்த வசியம் ஆண்களுக்கு வந்துவிடும். அதான் இந்த இடத்துல புருஷ வசியன் என்று பெயர் கொள்ளலாம். இப்படி பேசிக்கிட்டே போலாம். அடுத்தது பார்ப்போம், ஸ்திரீ வசியம். இந்த ஸ்திரீ வசியங்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரிதான். இது ஒரு வட சொல். இந்த இடத்துல ஸ்திரீ அப்படின்னாலே பெண் என்பது, ஸ்திரீ என்பது பெண்களைத்தான் குறிக்கிறது. இந்த இடத்துல பெண் என்றாலே நாம் யாரு நினைக்கிறோம்? தாயாக தமைக்கையால் பெண் வடிவம் கொண்ட அத்தனை உறவுகளையும் நாம் ஸ்திரீ என்கிறோம். இங்க ஸ்திரீ வசிய என்பதை மனைவியாக பொருள் கொள்ளலாம், பொருள் கொண்டு அதன் மூலமாக அந்த வசியத்தை நாம் பெற வேண்டும் என்பது. அப்ப ஸ்ரீ வசிய அப்படின்னா இது யாருக்கு வரும்? இவர்களை நம்பசம் கொள்ளும் போது தன் குடும்பம் அமைதி, அதனால் வருகின்ற நாட்டினுடைய அமைதி, அதனால் வருகின்ற உலக அமைதி, அதனால் வருகின்ற உலக சமாதானம், அதனால் முடிவினால் ஏற்படுகின்ற போரிலா நல்லுலகம் காணலாம் என்பதுதான் மகரிஷியினுடைய கூற்றுப்படி. அப்ப ஸ்திரீ வசிய என்பது பெண்களை எப்படி வசியப்படுற முறையில் அதை நம்ம வசியப்படுத்தணும். அதாவது இந்த இடத்துல ஸ்திரீ வசிய அப்படின்னா யாரோ பெண்கள் விஷயமாக வசியமாகி அவர்கள் வசப்பட்டு அழிவது என்பது பொருள் இல்லை. நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆண் ஒருவன் தன் தொழிலின் நேர்மை, பழகுவதில் அன்பு, அடுத்தவருடைய நலம், எப்படிப்பட்ட பெண்களையும் மதிக்கும் தன்மை, தீங்கு நினையா உள்ளம்,
மிக முக்கியமான ஒன்று என்னவெனில் தன் வாழ்க்கை துணைவியை தவிர மற்ற எந்த பெண்களையும் தாயாக நினைத்து மதித்து பழகும் பண்பு போன்ற நற்குணங்களை கொண்டிருக்கும் அந்த பெண்கள் தானாகவே முன் வந்து அவர் சொல்படி கேட்பாங்களாம். எப்படி இது ஸ்திரீ விஷயம் வந்துடும். நம்ம இந்த பண்புகளை எல்லாம் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா, ஒரு ஆண் இந்த பண்புகளை வைத்திருந்த, நான் சொல்றேன் இந்த பண்புகளை பூரா நான் வைத்திருந்தால் பெண்ணாகப்பட்டவள் அவன் மேல் மதிப்பு கொண்டு அவளை வசியப்படுத்தி அந்த பெண்ணே அவர்களுக்கு வசியமாகிவிட சொன்னதெல்லாம் கேட்பாங்க. அப்படி கணவன் அந்த நிலையில இருந்தா அது ஏன் ஸ்திரீ விஷயம்னு மனைவி விஷயம்னு நம்ம சொல்லலாம்ல. இப்படிப்பட்டது. அடுத்தது புத்திர சம்பத் விஷயம். அதாவது புத்திர சம்பத்து வருஷம், புத்திரன்னா மகன் தானே, பெற்ற மக்கள் என்பது. சம்பத் என்பது என்ன? உடைமை, செல்வம், சகல பாக்கியம் பெறுவது என்பது பொருள். அப்படி எதுக்கு இந்த இடத்துல புத்திர சம்பத் வர்ஷம் போட்டாங்க? புத்திரன் சகல செல்வங்களையும் பெற்று என் வசமாகட்டும்ங்கிற வார்த்தை பாருங்க, எப்படி ஒன்னொன்னையும் போடுறாங்க பாருங்க. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்க ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு, அந்த ஒரு சொற்களுக்கு எத்தனை அர்த்தங்கள் புதைந்து இருக்கிறதுன்னு பாருங்க. இந்த இடத்துல புருஷ வசிய என்பது, புத்திர சம்பத் வசிய என்பது பாத்தீங்க அப்படின்னா அந்த சம்பத் என்று சொல்லப்படுகிற அதனுடைய பொருள். அப்ப நம்ம பொதுவாகவே எனக்கு புத்திர பாக்கியம் வேணும்னு தான் கேட்பாங்க. ஆனா அந்த புத்திரன் பெற்ற பின்னாடி அவனுடைய குணத்தால், அவனுடைய நடவடிக்கையால், அவன் செய்கின்ற சேட்டைகளால் நன்மையோ தீமையோ அவதியோ நஷ்டமோ கஷ்டமோ படுவது, ஆனந்தப்படுவதும் கஷ்டப்படுவதும் அந்த பெண்கள் தானே, அந்த தாய் தந்தையர் தானே, பெற்றவர்கள் தானே. அப்படி இருக்கும்போது இந்த புத்திர சம்பத் வசையை என்பதற்கு அருமையான உட்கருத்துக்கள் உண்டு. அதனுடைய விரிவான விளக்கங்களை ஒன்னொன்னுக்கும், புத்திரனுக்கும் சம்பத்துக்கும் வசியத்துக்கும் எல்லாத்துக்கும் பார்த்து, இந்த சம்பத்துக்கு மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு அதையும் பார்த்து, அடுத்த வரியான நாகலோகத்தில் உண்டாகின்ற சர்வஜீவ பிராணிகளும் உன்வசமானால் போல் என் வசமாகட்டும் வஷ்ய வஷ்ய ஓம் சுவாக என்ற அந்த சொல்லுக்கும் நாம் வருகின்ற அமர்வில் அநேகமா 19ஆம் தேதி நினைக்கிறேன், இன்னைக்கு 5/12/19ஆம் தேதி வருகிற அமர்வுல இந்த நாகலோகத்தில் உண்டாகின்ற சர்வஜீவ பிராணிகளும் முன்வசமானால் போல் நென்வசமாகட்டும் என்ற இந்த வார்த்தைக்கு அடிப்படை கருத்துக்கள் கொண்டு புதைந்திருக்கின்ற கருத்துக்கள் ஏராளமானவை. அதை நாம் விஞ்ஞான பூர்வமாகவும் இன்று நடக்கின்ற எதற்கு அதை இந்த புராணங்களில் அதை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதனுடைய பார்த்து வருகின்ற அமர்வில், அதாவது நான் சொன்ன மாதிரி 19/9/2025 இந்த இதுக்கும் அர்த்தம் விரிவான பிரபஞ்ச ரகசியங்களை ஒட்டிய கருத்தோடு இந்த நாகலோகத்தில் உண்டாகின்ற சர்வஜீவ பிராணிகளையும் அதையும் பார்த்து, அதோடு சர்வ வருஷ தனாகர்ஷண சங்கல்பத்தை எப்படி செய்ய வேண்டும், எந்தெந்த நேரங்களில் செய்ய வேண்டும், எப்போது அதை செய்யக்கூடாது, சங்கல்பம் செய்யும் போது நமக்கு வேண்டிய தேவையான வார்த்தைகளை எங்கெங்கே போட வேண்டும் என்பதை விளக்கங்களோடு கூற இருக்கின்றேன். நீங்க ஒண்ணு சொன்ன அடுத்த வாரம் அந்த அடுத்த அமர்வுல இது முடியிருக்கு. அதனால நான் சொல்லப்பட்ட அத்தனை இதுகளை நன்றாக படித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஐயங்கள் இருந்தால் குறித்து கொண்டு வாருங்கள். நம்ம அடுத்த அமர்வுல எல்லாத்தையும் இந்த தனாகர்ஷண சங்கல்பத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம் என்று கூறி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியும் கூறி இந்த அமர்வை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.